ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில ஆழமான உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனம் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இப்படிப்பட்ட சத்தியங்களை தெரியப்படுத்தி நீர் கொடுத்த இந்த ஒரு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை தெரியப்படுத்தி நாங்கள் இன்னும் மென்மேலும் உங்களுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள நீர் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. ஸோ கேள்வியை பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட விதங்கள், பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பொருளை உள்ளடக்கியதாக தான் அந்த கேள்வி இருக்குது. அதனால் கேள்வி கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், பதில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதனாலும் ஈஸியாக புரிய வச்சுருக்காங்க. நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் கிறிஸ்துவின் மீட்பின் பலனை, இந்த பலன் அப்படின்றது மெரிட், சரிங்களா? கர்த்தர் கிறிஸ்துவின் மீட்பின் பலனை உலகத்தின் பாவங்களுக்காக ஒதுக்கி வைப்பதற்கும், அதாவது நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் மெரிட் இருக்கு இல்லையா, அது உலகத்தின் பாவத்துக்காக அலாட் பண்ணி ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படி ஒதுக்கி வைப்பதற்கும் கர்த்தர் கிறிஸ்து தம் ஜீவ உரிமைகளை உலகத்தின் பாவங்களுக்கு கொடுப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பார்த்தீங்களா? கேள்வி நிச்சயமாக உடனே பார்த்திங்கன்னா புரியாது நிறைய பேருக்கு. ஆனால் கடந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மெரிட், பலன், லைஃப் ரைட்ஸ், ஜீவ உரிமைகள், அவ்வளோதான். 2 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடந்த காணொலியில் பார்க்கும்போது ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா தெளிவாயிடுவீங்க. என்னன்னா, இந்த ஜீவ உரிமைகள் தான் அவருடைய மெரிட்டாக இருக்குது, புரியுதுங்களா? இந்த ஜீவ உரிமைகள் தான் பலனாக கையில் வச்சிருக்காரு அவர்ன்றது சொல்லிட்டாங்க கடைசியில். இப்போ இந்த கேள்வி நமக்கு திரும்ப வேறு கோணத்தில் வந்திருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த கேள்வி இப்படி படித்து பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ உரிமைகள் தான் பலனாக கையில் நிற்குது, அதுதான் மெரிட்டு. இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ படிக்கலாம் கேள்வியை. கர்த்தர் கிறிஸ்துவின் மீட்பின் பலனை உலகத்தின் பாவங்களுக்காக ஒதுக்கி வைப்பதற்கும் கர்த்தர் கிறிஸ்து தம் ஜீவ உரிமைகளை உலகத்தின் பாவங்களுக்காக கொடுப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பலனை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் ஜீவ உரிமைகளை உலகத்தின் பாவத்துக்கு கொடுப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி. பதில்: மனுஷீக தலவரிசையில் நமது கர்த்தரின் நீதி அவர் மனுஷனாக இருந்த நிலையுடன் தொடர்புள்ளதாய் இருந்தது. அதாவது மனுஷீக தலவரிசையில் நம்முடைய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்தபோது, அவ்வளோதான். நமது கர்த்தரின் நீதி அவர் மனுஷனாக இருந்த நிலையுடன் தொடர்புள்ளதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார் இல்லையா? அவருடைய நீதி இருந்துச்சு இல்லையா, நம்முடைய கர்த்தருடைய நீதி இருந்துச்சு இல்லையா, இந்த நீதியானது இவர் மனுஷனாக வந்தார் இல்லையா, இந்த நிலைமையோடு தொடர்புடையதாக இருந்தது. இவர் மனுஷனாக இருக்காரு, நம்முடைய ஆண்டோட நீதி இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்க இங்கே தொடர்பு. மனுஷன்ற அந்த முறைமையில் இந்த நீதியானது தொடர்பு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். திரும்ப படிச்சிடலாம். மனுஷீக தலவரிசையில் நமது கர்த்தரின் நீதி அவர் மனுஷனாக இருந்த நிலையுடன் தொடர்புள்ளதாய் இருந்தது. இப்போது மனுஷனுடையதைப் போல அவர் நீதி உடையவராக இல்லை,
இப்பொழுது அப்படின்னா இப்போது அவர் உயிர் தெழுந்துட்டார்ல, ஆவிக்குரிய மகிமை அடைந்த நிலைமையில் இருக்கார்ல. அப்போது அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கான ஒரு நீதி நிலைமை அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் ஆவிக்குரிய வகையில் உயிர் தெழுந்துட்டார். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? முன்னாடி சொன்ன லைனானது நம்முடைய ஆண்டவர் மனுஷனாக இருக்கிறாரு, அவருடைய நீதி இந்த மனுஷீக தன்மையோடு தொடர்புடையதாக இருந்தது. இப்போ அவர் உயிர் தெழுந்துட்டாரு. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நீதி மாறி அவர்கிட்ட நீதியுடையவராக அவர் இல்லை. ஏன்னா அவர் உயிர் தெழுந்து ஆவிக்குரிய சரீரத்தில் மகிமை அடைஞ்ச நிலைமையில் இருக்கிறார் அப்படின்றாங்க. நீதியின் பார்வையில் பிதாவின் பார்வையில் அவர் வெறுமனே அந்த நீதியின் வரவு உடையவராக இருக்கிறார். நல்ல வார்த்தை, அழகாக புரிஞ்சுக்கலாம். நீதியுடைய பார்வை, பிதாவின் பார்வை, ரெண்டு பார்வை வச்சுக்கோங்க. இது நீதியின் பார்வை, இது பிதாவின் பார்வை. ரெண்டு பார்வையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா, அவர் நீதியின் வரவுனா இன்கம் உடையவராக இருக்கிறாரு. என்ன இன்கம்? அதான் பலனு, அதான் ஜீவ உரிமைகள் அப்படின்னு சொல்றாரு. அவர் நீதியின் பார்வையிலும் பிதாவின் பார்வையிலும் அவர் நீதியின் வரவு உடையவராக, வரவுனா இன்கம். என்ன இன்கம்? பலன். அப்ப அந்த பலனை உடையவராக இப்போது இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பலன், அதாவது மெரிட், உரிய காலத்தில் உலகத்தாருக்கு பயன்படும் வகையில் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பலன் சுவிசேஷ யுகத்தில் சபைக்கு கடனாக வழங்கப்படுகின்றது. ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருச்சு. சரிங்களா? நீதியின் பார்வையிலும் பிதாவின் பார்வையிலும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நீதியின் வரவு உடையவராக அவருடைய கணக்கில் பற்று வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது. என்ன இருக்குது? மெரிட் இருக்குது. எதுங்க மெரிட்டு? ஜீவ உரிமைகள் தாங்க மெரிட்டு இருக்குது. அந்த மெரிட்டாகிய பலனாகிய ஜீவ உரிமைகளை உலகத்தாருக்கு கொடுக்க போகிறார். இப்போ சபைக்கு கடனாக கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லைன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில். அடுத்தது, கர்த்தர் இயேசு மரணமடைந்த அந்த நேரம் வரைக்கும், திரும்பம், கர்த்தர் இயேசு மரணமடைந்த அந்த நேரம் வரைக்கும் மனுஷீக ஜீவ உரிமைகள் அவருக்கு தேவைப்பட்டன. ஆமாம், அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உரிமைகள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவர் இறக்கும்போது பிதாவின் ஏற்பாட்டிற்கு இணங்க, அவர் இறக்கும்போது பிதாவின் ஏற்பாட்டிற்கு இணங்க அவர் பிதாவிடம் ஒப்படைத்தார். எதை ஒப்படைத்தார்? ஜீவ உரிமைகளை ஒப்படைத்தார். அதுதான் அவருக்கு பலனாக திரும்ப கிடைச்சது. ஓகே, அவர் கூறினார், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னு சொல்றாராம். யோவான் 18:11. அவர் மனுஷனாக இருந்தபோது அந்த ஜீவ உரிமைகள் பயன்படுத்துவதற்கு அவருடையதாக இருந்தது. ஆனால் இப்போது அவைகள் அவருக்கு தேவைப்படுகிறதில்லை. ஏனெனில் அவர் மேலான உரிமைகளை உடையவராக இருக்கிறார். இப்பொழுது அப்படின்னா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா, இப்பொழுது அவர் மேலான உரிமைகளை உடையவராக இருக்கிறார். ஆனால் மனுஷ ஜீவனுக்கு அவர் உரிமை உடையவராய் இருக்கிறார். அதாவது மேலான ஜீவனுடையவராக உயிர் தெழுந்து வந்துட்டாரு. அந்த மேலான ஜீவனுக்குரிய உரிமைகளும் இருக்குது. ஆனாலும் மனுஷ ஜீவனுக்கு அவர் உரிமை உடையவராக இருக்கிறார். ஆனாலும் மனுஷ ஜீவனுக்கு அவர் உரிமையுடையவராக இருக்கிறார். மனுஷ ஜீவன் என்ன அர்த்தம்? ஜீவ உரிமைகளுக்கு உரிமையுடையவராக இருக்கிறாரு. அடுத்ததுல, இது தமக்கு சொந்தமாக தேவைப்படுகிறதில்லை. அவர்கிட்ட மனுஷ ஜீவனுக்கான உரிமை இருக்கு இல்லையா, ஜீவ உரிமைகள் இருக்கு இல்லையா, அது நம்முடைய ஆண்டவருக்கு இப்போ திரும்ப படிக்கலாம். இப்போ இது தமக்கு சொந்தமாக தேவைப்படுகிறதில்லை, ஆனால் மனுக்குல உலகத்துக்கு கொடுப்பதற்காக இது அவருக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ உரிமைகள், எந்த ஜீவ உரிமைகள்? மனுஷீக ஜீவ உரிமைகள் இப்போ தேவைப்படலை. ஏன் தேவைப்படலை? அவர் தான் உயிர் தெழுந்து மகிமையின் சரீரத்திலிருந்து அதுக்குரிய உரிமைகள் வச்சுட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு தேவைப்படலை.
ஆனால் அது எதுக்கு தேவைப்படுதுன்னா மனுக்குலத்தாருக்கு தேவைப்படுகிறது, அவங்களுக்கு கொடுப்பதற்காக தேவைப்படுகின்றதுன்னு சொன்னார். அடுத்ததில் உலகத்தார் விரும்பினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பினீங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் ஆண்டவர் கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கர்த்தரை அவருடைய சொந்த தனித்தன்மை அடிப்படையில் பார்க்க வேண்டும். கர்த்தரை அவருடைய சொந்த தனித்தன்மையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முதலாக அவர் ஆவியின் சிருஷ்டியாக இருந்தார். முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லாவற்றுக்கும் முதலாக அவர் ஆவியின் சிருஷ்டியாக இருந்தார். இரண்டாவதாக மாம்சமானார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினருமாயிருந்தார். மூன்றாவது அவரிடமிருந்து பூமிக்குரிய ஜீவனை எடுத்துவிட அனுமதித்து தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஸோ மூன்றாவது எப்படி அவர்கிட்ட இருந்த பூமிக்குரிய ஜீவனை எடுத்து விடும்படியாக அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாரு. இப்படி தான் அவரை பார்க்கணுன்னு தான் முதல் லைனில் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தரை அவருடைய சொந்த தனித்தன்மை அடிப்படையில் பார்க்க வேண்டும். அதுதான் 3 வகையில் பார்த்தோம். இப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ மேலே நம்ம பார்த்ததில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம இப்படி வியூ பண்ணணும், இப்படி தான் பார்க்கணுன்னு சொன்னார். எப்படி பார்க்கணும்? முதலாவது ஆவிக்குரிய சரீரம், அப்புறமா மாம்ச சரீரம், மூன்றாவது மகிமை அடைந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, மேலான நிலைமை. இப்படி தான் அவர் பார்க்கணும்னு சொன்னார். சொல்லிட்டு மகிமையுள்ள நபர் மனுஷ குலத்துக்காக, மகிமையுள்ள நபர் யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனு குலத்துக்காக குறிப்பிட்ட காரியங்களை செய்ய தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். என்ன குறிப்பிட்ட காரியம்? இழந்து போனதை கொடுக்கணும், அதாவது ஜீவ உரிமைகளை கொடுக்கணும். இந்த காரியங்களை கொடுக்கும்படியாக தான் பிதாக தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். கரெக்ட், இது வரைக்கும் புரிஞ்சிச்சு தெளிவாக. அடுத்தது அந்த காரியங்களை செய்யும் அதிகாரம். எந்த காரியங்களை? மனுக்குலம் இழந்து போன ஜீவ உரிமைகளை செய்யக்கூடிய காரியத்தினுடைய அதிகாரம். சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சு. அந்த காரியங்களை செய்யும் அதிகாரம் அவருக்கு தேவைப்படாத பூமிக்குரிய ஜீவனின் உரிமையை அவர் இன்னும் உடையவராய் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் உள்ளது. அதாவது இந்த வேலையை செய்யப்படுறார்ல, எந்த வேலையை? மனுக்குலத்துக்கு இழந்து போன ஜீவ உரிமைகளை கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அதிகாரம் கையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷீக உரிமைகள் இவர் கையில் தான் இருக்குது, ஆனால் இது அவருக்கு தேவைப்படாது. இந்த மனுஷீக உரிமைகள் இவர் கையில் தான் இருக்குது, ஆனால் இது அவருக்கு தேவைப்படாது. இந்த அடிப்படையில் தான் அவர் கையில் வச்சுருக்காரு இதை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, இப்போ படிக்கலாம், புரிஞ்சிடும். இந்த லைன் கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான், ஆனால் இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மனுக்குலத்துக்கு குறிப்பிட்ட வேலைகளை செய்ய போகிறார். என்ன குறிப்பிட்ட வேலைகள்? இழந்து போன ஜீவ உரிமைகளை கொடுக்கணும். இப்படி செய்யக்கூடிய அதிகாரமானது நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்குது. அது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இவர் கையில் பாருங்கள், ஜீவ உரிமைகள் இவர் சொந்தக்காரர் ஆகிட்டார் இப்போ வச்சுக்கிற கையில். ஆனால் இது இவருக்கு தேவையில்லை, இது யாருக்கு தான் தேவை? உலகத்துக்கு தான் தேவை. இந்த அடிப்படையில் தான் அந்த வேலையை அவர் செய்கிறான்னு சொல்கிறார். சரிங்களா? படிக்கலாம். அந்த காரியங்களை செய்யும் அதிகாரம் அவருக்கு தேவைப்படாத பூமிக்குரிய ஜீவனின் உரிமையை அவர் இன்னமும் உடையவராக இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் உள்ளது. இதை அவர் தம்மிடம் வைத்துக்கொண்டு 1000 வருஷ யுகத்தில் புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளுடன் இணக்கமாக வரக்கூடிய உலகத்தாருக்கு படிப்படியாக கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அந்த பலனில் அவர் ஒரு பங்கை இப்பொழுது அவருடைய அங்கங்களாக விரும்புகிறவர்களுக்கு அவர்களுடைய குறைகளை மூடி அவர்களுடைய பலிகளை பிதாவுக்கு ஏற்ற வகையில் இருப்பதற்காக சுமத்துகிறார். அந்த பலன்றது எது? அதுதான் மெரிட்டு. அது எது? அதுதான் ஜீவ உரிமைகள். அந்த உலகத்தாருக்கு 1000 வருட சாட்சியில் அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்க கொடுக்க போகிறேன்னு தான் சொல்கிறார்.
ஆனால் இப்போ அந்த பலன் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது, சாட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த பேராகிராஃப் ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அடுத்த பேராகிராஃப், கர்த்தர் கிறிஸ்துவின் பலன், மெரிட்டு. கர்த்தர் கிறிஸ்துவின் பலன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில தெளிவுகளில் கடந்த காணொளியெலாம் அவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த நீதின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அது அவர் எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருப்பார்ன்றதையும் நம்ம நிறைய டைம் புரிஞ்சுருக்கோம். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, அப்படியே படிக்கலாம். கர்த்தர் கிறிஸ்துவின் பலன், அதாவது மெரிட், பிதாவின் சித்தத்தை செய்வதில் இருக்கிறது. கர்த்தர் கிறிஸ்துடைய பலன், மெரிட்டு, பிதாவின் சித்தத்தை செய்வதில் இருக்கிறது. இந்த பலனுக்கு, எந்த பலனுக்கு? நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய மெரிட் இருக்குல்ல, அது எதில் இருக்குது? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தான் அவருடைய அந்த பலனானது இருக்குது, மெரிட் இருக்குது. இப்படி அவர் செய்ததுனால இந்த பலனுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார் தேவன்? இந்த பலன் எதுங்க? அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய மெரிட், அவருடைய ஜீவ உரிமைகள், சரிங்களா? இந்த ஜீவ உரிமைகளை எதுக்கு தான் அவர் பயன்படுத்தினார்? பிதாவின் சித்தம் செய்வதற்கு தான் பயன்படுத்தினார். இப்படி பயன்படுத்துறதுனால தான் அவருக்கு ஒரு வெகுமதியை தேவன் கொடுத்தார், கிஃப்டை கொடுத்தார். அதுதான் இங்கே சொல்கிறார், படிக்கலாம். இந்த பலனுக்கு திரைக்கு அப்பால் உள்ள புதிய சிருஷ்டியை பரிசாக அளித்தார். பலன் எது? மெரிட் இங்கிலீஷில். அது எது? ஜீவ உரிமைகள். அந்த ஜீவ உரிமைகளை எதுக்கு பயன்படுத்தினார்? பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்தினார். இப்படி பயன்படுத்தினால என்ன கிடைச்சது? பிதா பரிசு கொடுத்தார். அது எது? புதிய சிருஷ்டின்ற ஒரு முழுமை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இதுவும் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்ததில் அந்த பலன் இன்னமும் தொடர்கிறது. பலன் எது? ஜீவ உரிமைகள் இன்னும் தொடர்கிறது. கர்த்தர் கிறிஸ்து மனுக்குலத்துக்கு செய்யும் எதையும் தவிர, மனுக்குலத்துக்கு நிறைய செய்கிறார், இதெல்லாம் தவிர தேவனுடைய பார்வையில் அவர் சொந்த பலனை எப்பொழுதும் உடையவராக இருக்கிறார். தேவனுடைய பார்வையில் அவர் சொந்த பலன், அவருடைய சொந்த ஜீவனுக்கான உரிமையை எப்பொழுதும் உடையவராக இருக்கிறார். ஆகவே அவர் தம்முடைய பலனை அப்படியே கொடுத்து விட்டார் என்று நாம் கருத வேண்டாம். ஆகையால் அவர் தம்முடைய பலனை அப்படியே கொடுத்து விட்டார் என்று நாம் கருத வேண்டாம். வேறு எப்படி பார்க்கறது? அப்படி இருந்தால் அவருக்கு பலன் இல்லாத நிலையில் இருப்பார். அவருக்கு எந்த ஒரு மெரிட்டுமே இல்லாத நிலைமையில் அவர் இருப்பார். அப்போ அவருக்குன்னு சொந்த மெரிட் இருக்குது, சொந்த ஜீவ உரிமைக்கான சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தம்முடைய வெகுமதியை பெற்ற பிறகு, பார்த்தீங்களா? அப்போ முன்னாடி சொன்ன பாயிண்ட் எப்போ, எங்கே? அவர் இந்த பூமியில் வாழும்போது 3 வருஷ காலம் வாழ்ந்தார் இல்லையா? அதை அப்படியே கொடுத்துட்டாருன்னா, கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி காமிக்கிறார். அப்போது அவருக்கு அந்த உரிமைகள் இருந்தனால தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடிஞ்சிச்சு, வாழ முடிஞ்சிருச்சு. கொடுத்துட்டாரு, ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டாருன்னா அப்படியே விட்டுட்டாரா? அப்படியே விட்டுட்டாரு, பிதாக்கிட்ட கொடுத்துட்டாருன்னா இவர் எப்படி வாழுவார்? அப்போ அது ரொம்ப நோட் பண்ணுங்கன்றார். இப்போ நல்லா திரும்ப படிக்கலாம், சரிங்களா? தேவனுடைய பார்வையில் அவர் சொந்த பலனை எப்பொழுதும் உடையவராக இருக்கிறார். ஆகவே அவர் தம்முடைய பலனை அப்படியே கொடுத்து விட்டார் என்று நாம் கருத வேண்டாம். அப்படி இருந்தால் அவருக்கு பலன் இல்லாத நிலையில் இருப்பார். எதுங்க பலன் சொல்றீங்களா? அது எதுங்க? மெரிட்டு. அது எதுங்க? ஜீவ உரிமைகள். ஜீவ உரிமைகளை கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் எப்படி வாழ்வாருங்க? ஸோ அப்படியே நீங்கள் கருத வேண்டாம் அப்படின்றார். அப்போ அந்த வாழக்கூடிய 3 வருஷ வாழ்க்கையில் அவர் ஜீவ உரிமையில் உடையவராக இருந்தார். பிதாவிடம் ஞானஸ்தானத்தில் கொடுத்து வைத்திருந்தார். ஏன்னா திரும்ப அது எனக்கு தேவை. ஏன் தேவைன்னா அது உலகத்தை கொடுக்கணும், அதுதான் அவங்க நீதி, இதுதான் வாழ்க்கை, சரிங்களா? அப்போ அந்த பலன், அந்த மெரிட்டு, ஜீவ உரிமைகள் அவருடைய இருந்ததுனால தான் அவரால் தொடர்ச்சியாக வாழ்க்கையை வாழ முடிஞ்சிச்சு. ஆனால் தம்முடைய வெகுமதியை பெற்ற பிறகு, வெகுமதி எதுக்காக? இவருக்கான சொந்த பலன், அவருடைய மெரிட்டு, அவருடைய ஜீவ உரிமைகள், அதை எதுக்காக பயன்படுத்தினார்? பிதாவின் சித்தம் செய்வதற்கு தானே பயன்படுத்தினார். அப்படி செய்ததுனால பிதா என்ன கொடுத்தார்? அவருக்கு கிஃப்ட் கொடுத்தார், சரிங்களா? இதை பெற்ற பிறகு, இப்படி புரிஞ்சுக்கோங்க, இதை பெற்ற பிறகு, பெற்றதுன்னா எப்போ? உயிர்த்தெழுதல், சரிங்களா? ஆனால் தம்முடைய வெகுமதியை பெற்ற பிறகு
தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவர் மனுஷ ஜீவ உரிமையை உடையவராய் இருக்கிறார். கரெக்ட் தானே? நம்முடைய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் பிதாவின் கரத்தில் கொடுத்தார். உங்களுடைய சித்தம் செய்ய முடியாது வருகிறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா ஜீவ உரிமைகள் அவர்கிட்ட இருந்தது. அவர் வாழ்ந்தார். எதுக்காக வாழ்ந்தார்? ஜீவ உரிமைகளை வைத்துக்கொண்டு பிதாவின் சித்தம் செய்யும்படியாக வாழ்ந்தார். வாழ்ந்து முடிச்சதுனால பிதா அவருக்கு வெகுமதி கொடுத்தார். வெகுமதி கொடுத்ததுனால ஜீவ உரிமைகளை சொந்தக்காரராக மாறிவிட்டார். ஜீவ உரிமைகளுக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். அதான் இங்க சொல்றார். அவர் மனுஷ ஜீவ உரிமையை உடையவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய பார்வையில் பலன் என்ற காரியமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? மனுஷ ஜீவ உரிமைகளை உடையவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய பார்வையில் பலன் என்ற காரியமாக இருக்கிறது. பலன்னா மெரிட்டாக இருக்கிறது. அப்போது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 3.5 வருஷத்தில் அவருக்கான ஜீவ உரிமைகள் இருந்துச்சு. இந்த ஜீவ உரிமைகளையே பலனாக மெரிட்டாக என்ன பண்ணார்னா பிதா கொடுத்துட்டாராம். உயிர்த்தெழுதலில் அவர் வச்சுட்டுருக்கார் கையில். சரிங்களா? இந்த மதிப்பு ஆதாம் மற்றும் தேவனுடைய பிள்ளைகளின் மீட்புக்காக உள்ளது. அவ்வளோதான். நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கையில் அந்த வேல்யூ, அதுதான் மெரிட்டு, அதுதான் ஜீவ உரிமைகள் கையில் வச்சிட்ருக்கார். இதை தான் ஆதாம் மற்றும் அவருடைய பிள்ளைகளின் மீட்புக்காக உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவருடைய விலைக்கிரயமாக உள்ளது. இந்த பலன் உலகத்தாருக்காக சீக்கிரத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா உபயோகப்படுத்த போகிறார். இதை தற்பொழுது சபைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சுமத்திருக்கிறார்னு சொல்லி இங்கே முடிக்கிறார். பண்புக்குரிய சகோதரிகளே, ஸோ ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் அதிகமாக நிதானமாக கேளுங்க, புரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியுமாக இப்பேற்பட்ட மேலான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான காரியங்களை தெரிந்து கொள்ளவும், கேட்ட காரியங்களை நிதானமாக தியானிக்கவும் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.